பிரபாவை பிரிந்து 3 மாதங்கள் ஆகிறது. பிரபா நல்லவன். அதனால்தான் ஆசையாசையாய் அவனைக் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். வீட்டைப் பகைத்தாள். நன்றாகத்தான் போயிற்று 3 வருடம். அவளை உள்ளங்கையில் வைத்துத் தாங்கினான். ஒன்றுமே இல்லை. அற்ப காரணத்தினால் ஆரம்பித்தது அவர்களுக்குள் பிரிவு. 2 பேருமே ஒரே ஆபீஸ், ஒரே மாதிரியான பொசிஷன், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பளம். அவன் நார்மல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைத்துவிட்டது என்று இயல்பாய் வேலையை செய்துவிட்டு போக, அவள் மட்டும் தன் உதறி தள்ளிய உறவுகளுக்கு முன் உயர்ந்து காட்ட நினைத்தாள். அதுதான் அவளை இந்த கதிக்கு ஆளாக்கியது. இன்று உறவுகளின் முன் தலைகுனிந்து நிற்க காரணமாய்ப் போயிற்று. வீடு, வேலை, மேற்படிப்பு என இவள் எப்போவும் ஓடிக்கொண்டே இருக்க, வேலை முடிந்த பின்பு நண்பர்கள், சினிமா, அரட்டை என இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இவள் கடமைக்கு சிரித்தாள். ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருந்தாள். குழந்தையை கூட தள்ளி போட்டாள். அதிலேயே ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்தது. பேசி பேசி அவனை சமாதானப்படுத்தினாள். ஒரு கட்டத்தில் மேற்படிப்பு முடித்ததோடு வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருந்தாள். இனி குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தபொழுது வந்தது அந்த இனிய செய்தி. ஆம், தீபாவிற்கு இனிமை சேர்த்த அந்த செய்தி பிரபாவிற்கு கசக்க செய்தது. வெளியூர் மாற்றத்துடன் கூடிய புரமோஷன் என்ற செய்திதான் அவர்களுக்குள் அந்த கசப்பை வரவழைத்திருந்தது. அதற்கு பிறகு தொட்டதற்கெல்லாம் வம்பு இழுத்துக் கொண்டே இருந்தான் பிரபா. புரமோஷன் வேண்டாம் என்று சொல் என்று வாதாடிக் கொண்டே இருந்தான். நம் உறவுகளுக்கிடையே நாம் உயர்ந்து நிற்க வேண்டாமா என்று இவள் புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. தன் மனைவி எழுந்து நின்றால்தான் தலைகுனிய வேண்டி வரும் என்று நினைத்தான். அவள் வேலை மாற்றத்திற்கான நாள் நெருங்கிக் கொண்டே இருந்தது. இவள் அந்த ஊரில் உள்ள ஹாஸ்டலை நெட்டில் தேடிக் கொண்டிருந்ததை கவனித்தவனுக்கு கோபம் சுள்ளென்று ஏறியது. முடிவெடுத்தாச்சு போலிருக்கே. குரல் கேட்டு திரும்பிய இவள் அமைதியாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அப்ப என் பேச்சை கேட்க மாட்டே. அவன் முகம் கோபத்தால் சிவந்து கொண்டு இருந்தது. இவள் அவனிடம் பேசி பிரயோஜனமில்லை என்று அமைதி காத்தாள். அந்த அமைதி அவன் கோபத்தை மேலும் கூட்டியது. அப்ப நானும் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். என்ன என்பது போல் அவள் நிமிர்ந்தாள். நாம டைவர்ஸ் பண்ணிடலாம் என்றான். கழுத்தை யாரோ நெரிப்பது போல் இருந்தது. மூச்சு விட கஷ்டமாய் இருந்தது. அம்மா, அப்பா, தம்பி, தங்கை என அனைவரின் முகமும் ஒரு நொடியில் வந்து போயிற்று. காதல் கல்யாணம் என்ற பெயரில் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ என்று தோன்றியது. இவனும் இல்லை என்றால் எங்கு போய் நிற்பது என்ற கேள்வி எழுந்தது. திக்கற்று போனது போல் தோன்றியது. ஆனால் இப்படி வேதனைப்பட்டு கடைசியில் அவன் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று அவன் எய்தும் கடைசி அம்பு இது என்றும் புரிந்தது. இப்படி பிளாக்மெயில் செய்து தன்னை கட்டுப்படுத்த நினைக்கும் அவனோடு கொஞ்ச காலத்திற்கு தள்ளி நிற்பதே சரியென்று பட்டது. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். சரி என்று சொல்லி மறுபடியும் கண்ணை கணினிக்குள் புதைத்துக் கொண்டாள். படீர் என்று கதவு அறையும் சத்தம் கேட்டது. ஏற்கனவே இருந்த படபடப்போடு இதுவும் சேர்ந்து இதயம் வலிப்பது போல் இருந்தது. தீபா, சாப்பிட போகலாமா? சந்தியா தான் உலுக்கினாள். இல்லைப்பா, எனக்கு பசி இல்லை. கொஞ்சமாவது சாப்பிடு. வா, லஞ்ச் டைம் முடிந்து விட்டால் அப்புறம் சாப்பிட முடியாது. இல்லைப்பா, எனக்கு வேண்டாம். நிஜமாவே சாப்பிட பிடிக்கவில்லை. வற்புறுத்தி பயனில்லை என்றதும் சந்தியா என்னத்தான் ஆச்சு இவளுக்கு என்று புலம்பியபடி கீழே போனாள். நைட் தான் ரிசல்ட் வாங்கி வந்திருந்தாள். பாசிட்டிவ். எதிர்பார்க்கவில்லை. சண்டை, ஊர் மாற்றம், பிரிவு என சரியாக சாப்பிடாதது, மனக்குழப்பம். இதனால் இங்கு வந்ததிலிருந்தே சுறுசுறுப்பில்லாமல் தான் இருந்தாள். நேற்று ரொம்பவும் உடம்பு படித்து எடுக்க அருகில் இருந்த லேடி டாக்டரை போய் பார்த்தாள். கடைசியாக தலைக்கு எப்ப குளிச்சிங்க என்று சிரித்துக்கொண்டே அவர் கேட்க, அப்பொழுது தான் உரைத்தது இவளுக்கு. சொன்னாள். கூட யாரும் வரலையா? வரலை. டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள். எடுத்தாள்.
சிறிது நேரத்திற்கெல்லாம் முடிவு வந்தது. இவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அவனுக்கு சொல்வதா வேண்டாமா என்றும் புரியவில்லை. இரவு நெடுநேரம் விழித்திருந்தாள். காலை கண் விழிக்கும் பொழுதே சில்லென்று வீசியது காற்று. காற்று சிறு தூறலுடன் கூடிய மழை மனதுக்கு இதமாக இருந்தது. மனதின் சுமைகளை அந்த மழையில் இறக்கி வைத்துவிட தோன்றியது. ஒவ்வொரு தடவையும் தப்பு தப்பாக முடிவெடுக்கிறோமே என்று தோன்றியது. பிரபாவை விட்டு விலகியது தவறோ என்று தோன்றியது. அம்மா அப்பாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை பிரபாவிடமே சென்று சரணடைந்து விடலாமா என்ற கேள்விகளுக்கான பதிலை இந்த புறாக்கள் தந்துவிட்டது போன்றதொரு உணர்வுதான் அவளின் மனதுக்கு இதமளித்தது. அதை மழை அளித்திருந்தது. மழையில் குறுக்கிக் கொண்டு நிற்கும் இந்த புறாக்களுக்கென்ன, ஒரு மாடம் கூடவா கிடைக்காது மறைந்து கொள்ள? ஒரு கோவில் கூடவா இல்லை அதன் குளிரடக்க? பின் ஏன் அவை நனைகின்றன? அந்த மழை, அந்த சுதந்திரம் அவற்றுக்கு பிடித்திருக்க வேண்டும். அதற்காய் அந்த குளிரை அவை தாங்கித்தான் ஆக வேண்டும். இந்த வலியும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது தான். இந்த வலி கூட சுகமாகத்தான் இருக்கிறது. யார் காலிலும் சென்று விழ வேண்டிய அவசியமில்லை. நான் தவறு செய்திருந்தால் பிரபாவிடம் போய் நிற்பதில் தவறு இல்லை. நான் எந்த தப்பும் செய்யவில்லை. அவனாக வந்தால் வரட்டும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் கணிப்பொறி முன் சென்று அமர்ந்தாள். பிரபா, இன்று நீ என்னுடன் இல்லை. ஆனால் உன் வாசனை என்னோடு வந்துவிட்டது. என்னோடு இதற்காக பலமுறை சண்டையும் போட்டு இருக்கிறாய். நீ விரும்பி கேட்ட அந்த விஷயம் இப்பொழுது நடந்து இருக்கிறது. கன்சீவாக இருக்கிறேன். இனியும் டைவர்ஸ் அவசியம்தானா? யோசித்து சொல். உன்னுடைய எந்த முடிவானாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அன்புடன் தீபா. மெயிலை தட்டிவிட்டாள்.